ஆட்டுக்குடலை சமைச்சு சாப்பிடும் போது ஒரு விதமான துர்நாற்றம் வரும். அதுக்காகவே ஒரு சிலர் அதை சாப்பிட யோசிப்பாங்க. இந்த மாதிரி சமைக்கும் போது எந்தவித துர்நாற்றமும் வராது, விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட்டுக்குடலை வறுவலா செய்யறதுக்காக நல்லா தண்ணி ஊத்தி கழுவ ஆரம்பிச்சிருவோம். குடலை கழுவுறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சாச்சு. குடலை கையால எந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு இப்ப தேய்ச்சி கழுவிடுவோம். மீதி இருக்க குடலை இந்த மாதிரி குச்சி வச்சு திருப்பி அதையும் கழுவிடுவோம். ஒரு முறைக்கு பல முறையா தண்ணியில சுத்தமா கழுவுறது நல்லது. இப்ப சுடுதண்ணில குடலை போட்டு மேல இருக்க தோலை உரிக்க ஆரம்பிச்சிருவோம். சுடுதண்ணில போட்டதால இந்த மாதிரி தோலை சுலபமா உரிக்க முடியுது. இப்படி தோலெல்லாம் உரிச்சு சுடுதண்ணிலே நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா குடலை நறுக்கி எடுத்துப்போம். இப்ப குடலை அடுப்புல வச்சு 2 சொம்பு தண்ணி ஊத்தி 1/2 தேக்கரண்டி மஞ்சள், கையளவு கல்லுப்பை சேர்த்து குடலை நல்லா வேக வச்சிருவோம். ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு, 2 தேக்கரண்டி கொத்தமல்லி, 4 வரமிளகாய், 1/2 தேக்கரண்டி மிளகு, 1/2 தேக்கரண்டி சீரகம், 1/2 தேக்கரண்டி சோம்பு, 6 லவங்கம், சின்ன துண்டு பட்டை. இதெல்லாத்தையும் அம்மியில வச்சு அரைச்சிடலாம்.
இப்ப ஒரு தக்காளியை பொடி பொடியா நறுக்கிட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் நறுக்கிடுவோம். கடைசியா அரை மூடி தேங்காயவும் துருவி தயார் பண்ணி வச்சுப்போம். அடுப்புல வச்சிருந்த குடல் இப்ப நல்லா வெந்துருச்சு. அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு தனியா எடுத்து வச்சிருவோம். இப்ப சட்டியில 2 தேக்கரண்டி எண்ணெயை ஊத்தி அதை தூக்கி அடுப்புல வச்சு அரை தேக்கரண்டி சோம்பு, கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருந்த 100 கிராம் சின்ன வெங்காயம், இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சிருந்த ஒரு தக்காளியை சேர்த்துருவோம். அம்மியில அரைச்சு வச்சிருந்த மசாலாவை இப்ப தக்காளியோட சேர்த்துருவோம். மசாலாவோட சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் அரை தேக்கரண்டி மஞ்சத்தூளை சேர்த்தரலாம். 1 கப் ஆட்டு ரத்தத்துல இருக்க முடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு வதக்கி வச்சிருக்க மசாலாவோட சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிருவோம். சேர்த்துக்கிட்ட ரத்தம் நிறம் மாறினதும் வேக வச்சிருந்த குடலை சேர்த்துருவோம். ரத்தத்தோட குடலை சேர்த்து நல்லா கிண்டிட்டு துருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்துருவோம். இப்ப கொத்தமல்லி இலையை தூவி போட்டியை இறக்கிடலாம். ஆட்டுக்குடல் வறுவல் இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. சோரோட வறுத்த குடல் கறியை சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும்.